தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் பேசுகிற ஒவ்வொருவரும் பரியாசக்காரர். தேவனுடைய வார்த்தையை குறித்து கேவலமான கேள்வி கேட்கிற ஒவ்வொருவரும் பரியாசக்காரர். கொஞ்சம் சங்கீதம் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரவே கூடாதாம். சில நேரம் உங்களுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் வேதத்தை பரியாசம் பண்ணி வேதத்தை கேள்வி கேட்கின்ற நண்பர்கள் இருந்தால் அவர்கள் உட்காரும் இடத்துல நீங்கள் உட்காரவே கூடாது. ரட்சிக்கப்படாத உறவினர்கள் இருக்கலாம், அவர்களோடு நமக்கு உறவு இருக்கலாம், ஆனால் எந்த உறவினராவது தேவனுடைய வார்த்தையை குறித்து கேவலமாய் கேள்வி கேட்கிறவராய் இருந்தால் அவர்களோடு நாம் உட்காரவும் கூடாது, நம்முடைய வீடுகளில் அவர்கள் வந்து உட்காரவும் கூடாது. கடைசி காலத்திலே பரியாசக்காரர்கள் வந்து என்ன செய்வார்கள்? இதுதான் பயங்கரமான பாயிண்ட். இதைத்தான் நான் இன்று பேச போகிறேன். சுய இச்சைகளின்படி நடந்து. சுய இச்சைகள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போவதற்கு காரணம் சுய இச்சை. எத்தனை பேர் இருந்தீர்கள், நான் இச்சையானது கற்பந்தரிக்கு பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லிக் கொடுத்ததை கேட்டவர்கள்? அதை மறுபடி விளங்கப்படுத்த தேவையில்லை. இச்சை என்றால் என்ன? ஆசையினுடைய மிகுதி, அதிக ஆசை, ஏதாவது ஒன்று எனக்கு வேண்டும். இந்த பரியாசக்காரர்கள் சுய இச்சைகளால் இழுப்புண்டு போகிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் ஊழியர்களுக்கு சுய இச்சை எப்படி செயல்படும்? உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஊழியக்காரர்கள் தாங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று? சுய இச்சையின் ஒரு அடையாளம் தான் பிரபலமாக வேண்டும், என்னை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு இருக்கிற வரங்கள் என்னவென்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு எந்த அளவுக்கு வேதம் தெரியும் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு பெருமை இன்றைக்கு சபைகளுக்குள்ளே வந்திருக்கிறது. சுய இச்சை. அதனால் தான் பெயர்களுக்கு பின்னாலே படிக்காமலே பட்டம் போட்டுக் கொள்கிறார்கள். நல்ல ஜோக் என்னவென்றால், இந்த காலத்துல நாய், பூனை, கரடி, கொக்கு எல்லாம் PhD வாங்குது. ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியாதவனா அமெரிக்கன் PhD வச்சிருக்கோம். விளங்குதா? இந்தியா PhD ஒருத்தன் வச்சிருந்தா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, தமிழ்ல படிச்சிருப்பானா இருக்கும். எங்க வாங்குனீங்க உங்களோட PhD? அமெரிக்காவில். அவருடைய இங்கிலீஷ கேட்டா அமெரிக்கன் பிச்சைக்காரன் கூட இதை விட நல்லா பேசுறான். பணம் கொடுத்து பட்டம் வாங்குகிற காலத்திலே வாழுகிறோம். ஏன்? சுய பெருமை, சுய இச்சை. அது போல இந்த பெயருக்கு முன்னாலே இந்த தெய்வமே, இந்த பாருங்க, அந்த அந்த ஆளுக்கு முன்னால போட்டிருக்குது டாக்டர் ரெவரண்ட். நான் டாக்டர் ரெவரண்டா? சுரேஷ். ஏன் டாக்டர் ரெவரண்ட் எல்லாம்? பெருமை, சும்மா காட்டுறதுக்கு. பாஸ்டர் ஆபேலுக்கும் சியோன் சுவிசேஷ சபைக்கும் தேவை காட்டுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு டாக்டர் ரெவரண்ட் வராரு. அத பார்த்தோன்னா சுரேஷுக்கும் புல் அரிச்சு போகுது. ஐயோ, சியோன் சுவிசேஷ சபை இந்த ரெவரண்ட் டாக்டர் பதவியை போஸ்டர்ல போட்டுட்டாங்க, இப்ப நிறைய பேருக்கு தெரிய போகுது நான் ரெவரண்ட் டாக்டர். உண்மையாக இதெல்லாம் சுய இச்சை, பெருமை. ஏதோ இங்கே பழகி தொலைத்து விட்டபடினால் பேசாமல் இருக்கிறேன். நான் போகிற புது இடங்களில் இப்படி போட்டால் நான் சொல்வேன், பேனரை கழட்டி, இல்லைன்னா நான் மேடையில் ஏற மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஒருவருக்கு கீழே ஊழியம் செய்கிறேன், அவர் தான் என்னுடைய பாஸ். அவர் யார் தெரியுமா? நசரேயனாகிய இயேசு. ஏன்? அவர் நாசரேத்திலே வளர்ந்தபடியினார். அப்போ இந்த இடத்திலே சுதும் பல சுரேஷ் ராமச்சந்திரன் என்று போட்டிருந்தால் நான் சந்தோஷப்பட்டேன். விளங்குதா? பாண்டிச்சேரி ஷோ, மன்னார் நந்தன், புங்குடு தீவு சுப்பிரமணியம், விளங்குதா? மயிலிட்டி ஆபேல் கணேசன். இப்போ மயிலிட்டி ஆபேல் கணேசன், சுதும் போல சுரேஷ் ராமச்சந்திரன் என்று சொல்லுவது எதற்கு சமமானது தெரியுமா? நசரேயனாகிய இயேசு என்பதற்கு சமம். ஆனால் ரெவரண்ட் டாக்டர் போட்டா அது என்னத்தை காட்டுது தெரியுமா? இயேசுவை விட நான் படித்தவர். அவர் டாக்டரேட் வாங்கல, இயேசுவை விட நான் அபிஷேகம். விளங்குதா? எந்த தெய்வமே. அப்போ இதெல்லாம் என்ன? சுய இச்சை. சுய இச்சையின் முதலாவது பிரச்சனை என்ன? பெருமை. அந்த பெருமையை பீற்றிக் கொள்வதற்கு பயன்படுத்துகிற இன்னும் ஒரு பரிசுத்தமான ஆபத்தை சொல்லவா? சாட்சி. சாட்சி நல்லது, சாட்சி சொல்ல வேண்டும். ஆனால் சாட்சி இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அந்த சாட்சியை கேட்கிறவர்களை மாற்ற வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்றால் அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அந்த சாட்சி. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்களை கர்த்தருக்குள் அது பலப்படுத்த வேண்டும். ஆகவே நீங்கள் இடத்துல கேட்டால், பாஸ்டர் சாட்சி முக்கியமா? நான் சொல்லுவேன், பயங்கரமாய் முக்கியம். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறதோ இல்லையோ, கேட்கிறவர்களை மாற்றுகிறதோ இல்லையோ, சொல்லுகிறவரை உயர்த்துகிறது. அப்போ சாட்சியிலே தேவன் செய்த விஷயம் இந்த இடத்திலே தொடங்கும். ஆனால் இங்கே இருந்து
அடுக்கிக் கொண்டே வருவார்கள் தங்களுடைய மேன்மையை. நான் பாவியா இருந்தேன். எப்படி பாவியா இருந்தேன்? பாவியா இருக்கும் பொழுது என்ன பண்ணுனேன்? எவ்வளவு கேவலமா கெட்ட வார்த்தை பேசுவேன், எப்படி எல்லாம் மக்களை அடிச்சு, எப்படி செயின் ஸ்மோக்கரா சிகரெட் ஊதுனேன், எப்படி சாராங்க எல்லாம் பயங்கரமா குடிச்சேன். சில பேர் இந்த சாட்சியை சொல்லும் போது அவர்களுடைய முகங்களை பார்த்தால் அநியாயம், இதையெல்லாம் நான் விட்டு விட்டு வந்தேன் என்பது போல தெரியும். அவ்வளவு மலர்ந்த முகத்தோடு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு திருட்டு கள்ளனாக இருந்தவன் தான் நானும். ஆண்டவருடைய இந்த வசனத்தின் மூலமா எனக்கு அந்த வெளிப்பாடு வரும் வரை நானும் இப்படித்தான். ரொம்ப பெருமையா இருக்கும் முந்தி பண்ணின அநியாயங்கள் எல்லாம் சொல்லும். சாட்சி என்பது நம்மை சிறுக பண்ணி தேவனை உயர பண்ண. யோவான் ஸ்நானன் சாட்சி சொன்னார். அவர் சொன்னதிலே எல்லாருக்கும் புரிந்தது. எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை கூட அவிழ்ப்பதற்கோ கட்டுவதற்கோ நான் தகுதியானவன் அல்ல. அதோடு முடிந்தது. தமிழிலே சொல்லுவார்கள், தலைக்கு மேலே வெள்ளம் போன பின் சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன. அதுபோல ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே நான் பாவி, அதிலே நான் எப்படிப்பட்ட பாவியாய் இருந்தால் என்ன. ஆகவே நாம் சாட்சி சொல்லும் பொழுது கவனித்து பார்க்க வேண்டும், நமக்குள்ளே அந்த சுய இச்சை திருப்தி ஆகிறதா. அதே போல வரம் கிடைத்தவர்களுடைய சாட்சிகளை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், நம்முடைய சாட்சிகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது அதை எப்படி அவர்கள் பீற்றிக் கொள்ளுகிறார்கள், அவர்கள் அந்த சாட்சியை சொல்லுகிற விதம், யூடியூபிலே ஃபேஸ்புக்கிலே போடுகிற விதம், தங்களுடைய மேகசின்களிலே போடுகிற விதம் தேவனுக்கு மகிமை கொடுக்கிறதா அல்லது தங்களுக்கு மகிமை கொடுக்கிறதா. ஆகவே சுய இச்சை என்பது பெருமையை குறிக்கிறது. ஆகவே நமது வாழ்க்கையிலே நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சுய இச்சையிலே செயல்படுகிறவர்கள். இந்த கடைசி காலத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் இச்சைக்கேற்ற பிரசங்கங்களை செய்வார்கள், தங்கள் லாபத்துக்கேற்ற பிரசங்கங்களை செய்வார்கள். புரிகிறதா? இந்த கடைசி காலத்தில் இவர்கள் இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை எப்படி குற்றப்படுத்த போகிறார்கள்? 4வது வசனத்தை, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதாவது இன்றைக்கு கள்ள உபதேசகர்கள் சாடுகிற ஒரு பிரதானமான ஒரு விடயம் தான் கர்த்தருடைய வருகை. நமக்கு தெரியும் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் வருகிறார் என்று நமக்கு தெரியாது. 2000 வருடங்களுக்கு முன்பே ஆதி கிறிஸ்தவர்கள் இப்போ உடனடியாக வரப்போகிறார் என்று எண்ணினார்கள். ஆனால் இன்று வரை அவர் வரவில்லை. இதை வைத்துக்கொண்டு சில கிறிஸ்தவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? இயேசு வரமாட்டாரா இருக்கும், அவர் எங்கே வரப்போகிறார், இவ்வளவு காலம் வராதவர் இனியா வரப்போகிறார், இந்த எண்ணத்திலே வாழ்வது. சரி, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கை குறித்து கவனமாய் இருக்க சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் வந்தார் என்றால் பாதி வழிதான் முதலாவது வருவார், சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் எத்தனை சபைகளிலே கிறிஸ்தவர்கள் மிச்சப்படுவார்கள்? அதற்கு முதலாவது பிரதான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நிறைய பேர் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறதே, அதற்கு நான் தயாராக இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் வாழாதது. ஆக கர்த்தர் நமக்கு இப்படி சொல்லுகிறார், இன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் போவதற்கு ஆயத்தமாகுங்கள். அல்லது இன்னும் 50-100 வருடங்களுக்கு பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ள போகின்றது என்றால் அதற்கும் தயாராகுங்கள். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தால் ஏதோ இந்த உலகத்திலே அவர்கள் இன்னும் பல 1000 வருடங்கள் வாழப் போவது போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தை குறித்த ஒரு பயம் இல்லை, உலகத்தில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுகின்ற ஆசையும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன சொன்னார்? கடைசி காலத்தை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அத்திமரத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரிகிறது இது என்ன காலம் என்று. நடுகிற காலமா அல்லது அறுவடை செய்கிற காலமா? இப்படி அறிந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கடைசி காலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாது, தேவையும் இல்லை. இஸ்ரவேலிலே என்ன நடக்கிறது என்று தெரியாது, தேவையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உலகத்தை பார்த்தால் நோவா காலத்தைய உலகம் போல இருக்கிறது. நோவா காலத்தில் இப்படித்தான், சட்டமே இல்லை, நீதியே இல்லை, கேவலமாய் வாழ்ந்து வந்தார்கள். நோவா காலத்திலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையை சுருக்கமாக வேதம் இப்படி சொல்லுகிறது: புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து. அதாவது அந்த காலத்தில் அவர்களுக்கு எவ்வளவு
இன்பமாய் வாழ முடியுமோ அவ்வளவு இன்பமாய் வாழ்ந்தார். C'est-à-dire- இன்றைய உலகத்தை நீங்கள் பார்த்தால் படு கேவலமான ஒரு உலகம். இன்றைக்கு ஆணை கல்யாணம் கட்டுவதும் பெண்ணை கல்யாணம் கட்டுவதும் சர்வ சாதாரண ஒன்றாகி Aujourd'hui- அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேக்குறான், நீ ஹெட்டரோசெக்சுவலா ஹோமோசெக்சுவலா? அந்த காலத்திலே ஹோமோசெக்சுவலா இருக்கிறவர்கள் அதை குறித்து பேசவும் அஞ்சுவார்கள். தங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறது என்று காட்டிக்கொள்ள வெட்கப்படுவார்கள். இப்போ உலகம் எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? LGBTQ அந்த மாதிரி இருப்பவர்கள் பிரைட், அவர்கள் தான் பெருமை. பிரைட் என்றால் என்ன? பெருமை. பார்த்து முகம் சுளித்து காரை துப்ப வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு பெருமை. நோவா காலத்தை உலகம் போல இருக்கிறது. நோவா ஒருவர் மாத்திரம் அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார், மழை வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது, உலகம் அழிய போகிறது, மனம் திரும்புங்கள். திரும்பவில்லை, ஏளனம் செய்தார். அதே போல இந்த உலகத்தில் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார் என்றால் கிறிஸ்தவர்களில் சிலரே உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னத்த வர இவ்வளவு நாள் என்ன வந்தா வந்தாரா? அப்போ Donc, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் பேதுரு மூலம் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பை கேளு. வாசிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இந்த நோவா காலத்தை ஜலப்பிரளயத்தை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றோ நடந்து முடிந்து விட்டது என்று நாம் அதை சரித்திரத்திலே போட்டு புதைத்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையாலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் 6வது வசனம் சொல்லுகிறது, அந்த உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினாலே அழித்தார். ஆண்டவர் ஆசையாய் படைத்த உலகத்தை அவரே அழித்தார். ஆம், நோவாவையும் அவர் மனைவியையும் 3 மகன்மாரையும் அவர்களுடைய மனைவிமாரையும் ஆண்டவர் மிச்சம் வைத்தார். ஒருவேளை அந்த 8 பேர் தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாமல் இருந்திருந்தால் அப்பொழுதும் ஆண்டவர் உலகத்தை அழித்திருப்பார். பேதுரு இதை பற்றி பேசி நமக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நோவா காலத்தில் உலகத்தை அழித்த அதே தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே நாம் பயப்பட வேண்டும். அந்த காலத்தில் நடந்த அழிவு போலவே இந்த காலத்திலும் நடக்கும். சபை எடுத்துக் கொள்ளப்படும் நாள் ரொம்ப தூரத்திலே இல்லை. அப்படி வாசித்து பார்த்தால் 7வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை எதற்காய் வைத்திருக்கிறார்? அழிவுக்காய் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது நாம் வாழும் இந்த உலகத்தை எதற்காய் வைத்திருக்கிறார்? அழிவுக்காய் வைத்திருக்கிறார் சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சிலருடைய நிலை என்ன? ஏதோ இந்த உலகம் நிரந்தரமானது போலவும், தாங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழப் போவது போலவும், தங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நிரந்தரமாய் வாழப் போவது போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடவா. ஆனால் இன்றைக்கு அநேகர் முதலாவது தங்களது வருமானத்தை தேடுகிறார்கள், தங்களது வசதிகளை தேடுகிறார்கள். நேரம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யம். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, உலகத்தை ஆண்டவர் அழிக்கும் பொழுது இவர்களும் அழிய போகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் சீக்கிரம் வருகிறேன், சபை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் மாத்திரம் செய்திகளை பார்த்தால், இஸ்ரவேலிலே நடக்கிறதை பார்த்தால், இஸ்ரவேலிலே உங்களுக்கு ஏதோ ஒரு யுத்தம் நடக்கிறது போலதான் தெரியும். ஆனால் தாகோன் என்கின்ற அந்த பெலிஸ்தியர்களுடைய தெய்வத்துக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு பழைய போர் தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ளே செய்து கொண்டு வருகிறார். வெறும் யுத்தத்தை மாத்திரமே செய்திகள் காட்டுகின்றன. ஆனால் இஸ்ரவேலிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தினசரி நூற்றுக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஒரு அழகை நான் காணுகிறேன். இஸ்ரவேலிலே வேறு நாடுகளிலே வைத்து ரட்சிக்கப்பட முடியாதவர்கள் தங்கள் நாடுகளை விட்டு இஸ்ரவேலுக்கு ஏதோ காரணங்களுக்காக வந்து அங்கே ரட்சிக்கப்படுகிறதை காணுகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு அமெரிக்காவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சாத்தான் அமெரிக்காவை அவனுடைய வலைக்குள்ளே இழுத்து போடுவதற்கு அவன் பயங்கரமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. தேவன் விடுகிறார் இல்லை. அப்புறம் நீங்கள் வத்திக்கானை நீங்கள் பார்த்தால்,
பாப்பாண்டவர் பண்ணுகிற அட்டூழியங்களை நீங்கள் பார்த்தால் ஆண்டவருடைய வருகை சரியான மாதிரி சமீபம் என்பது தெரிகிறது. உலகத்தின் பொருளாதாரத்தை பார்த்தால், உலகத்தின் காலநிலையை நீங்கள் பார்த்தால், பனி வட துருவத்திலும் தென் துருவத்திலும் பனி உருகுகிற அந்த வேகத்தை பார்த்தால் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அப்பட்டமாய் தெரியும். ஆண்டவர் ஒன்றை சொன்னார், கடைசி காலத்திலே அநேகருடைய விசுவாசம் தணிந்து போகும். அதை பார்த்து கொண்டு வருகிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லா தேசங்களிலும் முளைக்கிறார்கள். கள்ள உபதேசங்கள் பயங்கரமாய் முளைக்கின்றன. மத்தேயு 24 இயேசு சொல்லுகிறார், அக்காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி அற்புத அடையாளங்களை செய்து முடியுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்துக் கொள்வார்கள். இந்த அளவுக்கு கள்ள உபதேசம் பயங்கரமாய் வளர்ந்து கொண்டு வருகிறது. நல்ல நல்ல பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவ பாஸ்டர்மார் சிஸ்டர்மார் தேவனுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற காலம் இது. இந்த அளவுக்கு பிசாசு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட ரீதியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட நீங்கள் ஆயத்தம்? இந்த கூட்டத்துக்கும் இந்த நாட்களின் கூட்டத்துக்கும் வந்தபடினால் அந்த தகுதி உங்களுக்கு வந்து விட்டது என்று நினைக்க கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் தேவனோடு எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையோடு எவ்வளவு செலவழிக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு உலகம் இருக்கிறது? இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உங்களுடைய நிலைமை என்ன. 8வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இது சங்கீதத்தில் வருகிற ஒரு வசனம். ஆனால் 9வது வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் தான் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஏன் இன்னும் வரவில்லை என்று இதோ வேதமே சொல்லுகிறது. அவருடைய இரக்கத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, கூடுமான அளவு அதிகமானோரை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நமக்கு அந்த நேரத்தை கொடுக்கிறார். சரி, இப்போ இன்றைய முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன். இதுதான் பிரயோகமாக நான் பிரசங்கமாக செய்ய போகிறேன். அப்படியே வாசித்துக் கொண்டே போனால் 14வது வசனத்திலே நமக்கு தேவையான அறிவுரை காத்திருக்கிறது. 12வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்று. இப்போ 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த கரையை பற்றியும் பிழையை பற்றியும் நான் கொஞ்சம் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். கரை என்றால் என்ன? கரை என்பது ஒரு சின்ன விஷயம் தெரியுமா? ஒரு நல்ல ஒரு உடுப்பை போடுங்கள், அந்த உடுப்பை வீணாக்குவதற்கு ஒரு கொஞ்சம் கரை படிந்தால் போதும். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய பெரிய பாரதூரமான பாவங்கள் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது பேதுருவினுடைய உபதேசம். இந்த கரைக்கும் பிழைக்கும் என்ன வித்தியாசம்? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கரை என்பது உங்களுக்கு வெளியே இருந்து உங்களுக்கு வருகின்ற அல்லது உங்கள் மேல் திணிக்கப்படுகின்ற அசுத்தம். பிழை என்பது உங்களிலே இருந்து வெளியே போகும் அசுத்தம். கரை என்பது வெளியே இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அசுத்தம். பிழை என்பது உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும் அசுத்தம். இப்போ நமது உடுப்பிலே கரை படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அது உள்ளே இருந்து படுகிறதா வெளியே இருந்து படுகிறதா? வெளியே இருந்தாலும் படுகிறது. அப்ப முதலாவது கரைகளை பற்றி பார்ப்போம். நாம் தேவனுக்கு முன்பாக தகுதி அற்றவர்களாய் இருக்கும்படிக்கு பிசாசு வெளி பாதிப்புகளை நமக்கு கொண்டு வருகிறது. வெளியே இருந்து நம்மை அறியாமலேயே நம்மில் படுகின்ற கரைகள். சாதாரணமாக கரை எப்படி படும்? ஏதாவது டீ குடிக்கும் பொழுது கொஞ்சம் வெளியே இருந்து கொட்டினால் சட்டையிலே படும். இல்லாவிட்டால் வெளியே நாம் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நம்முடைய உடம்பிலே பட்டால் அதனுடைய கரை அந்த பட்ட இடத்திலே படும். அப்போ இன்று வெளி உலகத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பாருங்கள். நமது உறவினர்கள், நமது நண்பர்கள், நாம் பழகும் ஏனைய கிறிஸ்தவர்கள், இப்படி வெளி மனிதர்கள் மூலமாய் நமக்கு கரைகள் வரலாம். நீங்கள் பழகுகின்ற மனிதர்கள் எந்த நேரமும் ஏதாவது ஒன்றை பற்றி பேசுகிறவர்களாய் இருந்தால் உங்களை அறியாமலேயே
அது கரையாய் உங்கள் மேல் பட்டுவிடும். சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு 4-5 நண்பர்கள் இருக்கிறார். அதிலே ஒரு நண்பர் பயங்கர ஜோக்கர். அவன் ஜோக் அடித்தாலே பாலியல் ஜோக்ஸ் தான் அடிக்கிறான், செக்ஸ் ஜோக்ஸ். அப்போ நீங்கள் அந்த 4-5 நண்பர்கள் கூடும் போதெல்லாம் அவன் வாயை திறந்தால் டபுள் மீனிங் இருக்கும், பாலியல் ரீதியாய் தான் பேசுவான். மனிதர்கள் என்றபடினால் நமக்கு அது சிரிப்பை தரும். ஏன் சிரிக்கிறோம்? ரசிக்கிறபடினால் சிரிக்கிறோம். அப்போ அந்த ரசனை, அந்த சிரிப்பு நம்மிலே ஒரு ஆசையை உண்டு பண்ணுகிறது. என்ன ஆசை? இவருடைய ஜோக்ஸை தொடர்ந்து கேட்கிற ஆசை. நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உதாரணம் தான் சொல்லுங்க. அப்போ இந்த செக்ஸ் ஜோக்ஸ் பண்ணுகின்றவரோடையே கூடுதலாய் சுற்றி திரிய ஆசை வரும். வாயை திறந்தாலே அதுதான். அவன் வாயை திறந்தால் மற்ற 5 பேரும் சிரித்தே நேரம் போவது தெரியாது. விஷயம் என்ன தெரியுமா? கொண்டிருக்கிற எனக்கு ஒரு திருப்தி, நான் பேசவில்லை, வேறொரு ஆள் தானே பேசுகிறேன், நான் வெறும் ரசிகன் மாத்திரமே. அப்போ என்ன நடக்கிறது? அந்த பாலியல் என்பது அசுத்தம் அல்ல, ஆனால் பாலியலிலே அசுத்தங்கள் உண்டு அல்லவா? அந்த பாலியல் அசுத்தங்கள் வெளியே இருந்து அந்த நண்பர் மூலமாக நம்மேல் ஒட்டி கொள்ளுகிறது. சொல்லுவோமே, ஒருவர் இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசுவார். இப்படி நான் சினிமாவை பற்றி பேசுகிறேன் என்று தப்பா நினைக்க வேண்டாம். முன்பு ஒரு படம் வந்தது, அதுல கண்ணையா என்ற ஒருவர் நடித்தார். எனக்கு தெரியும், ரொம்ப காலத்துல எனக்கு அந்த பட பேர்லாம் ஞாபகம் இல்லை. அந்த கேரக்டர் எப்படி தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் என்னத்த பஸ் வர போகுது அப்படின்னா, என்னத்த பஸ் வந்து என்னத்த பண்ண போறோம். அதுல அவருக்கு என்னத்த கண்ணையா என்றே பேர் வந்தது. ஞாபகம் இருக்கா? சரி, அதை விடுவோம். இன்றைக்கு நிஜ வாழ்க்கையிலே சில பேர் இப்படித்தான், முழுக்க எதிர்மறையானவர்கள். ஆண்டு விழா வருகிறது, அதுதான் வருஷம் வருது. ஊழியக்காரங்க எல்லாம் வராங்க, அதான் வருஷம் வர்றாங்க. இந்த ஹால் எல்லாம் எடுத்திருக்கிறோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதான் வருஷம் எடுக்கிறீங்க. டிவில எல்லாம் விளம்பரம் போடுறோம், அதான் வருஷம். சில பேர் இருக்கிறார்கள், ஒரு வருஷம் வந்து ஆண்டு விழான்னு ஒண்ணு வந்துட்டா கூட்டம் நடத்துறீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல, விருப்பம் இல்ல, என்னத்த பெருசா கிழிச்சு புட்டீங்க இந்த ஆண்டு விழா. நோட்டீஸ்ல போடுறீங்க, ஆயிரக்கணக்கானோர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்னு. எங்க அந்த ஆயிரக்கணக்கான? போன வருஷம் வந்து பார்த்த போது இருந்ததுல சிலது இப்ப இல்ல, அதுக்கு வருஷம் வந்த போது இருந்தது சிலது இப்ப இல்ல. இப்படிப்பட்ட ஜந்துக்கள் இங்கே உண்டு. எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். இப்போ இவர்களோடு நாம் கூடுதலாய் ஐக்கியம் வைக்கும் பொழுது அந்த எதிர்மறையான இது சரியா வர, இது உருப்பட, அந்த கரை நம்மிலே படுகிறது. புரியுதா? இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள், அவர்களுடைய வாயிலே முழுக்க இருப்பது வியாதி. எதை பற்றி பேசினாலும் வியாதி. கூட தண்ணி குடிக்காதீங்க, இதுல நோய் கிருமி இருக்கும், இது சரி, கொஞ்சம் இருங்க, இதுல இந்த மினரல் எல்லாம், இது வந்து கிட்னில கல் உண்டு பண்ணும், பித்த பையில கல்லு வரும். இந்த தண்ணி தண்ணி குடிக்க வேணாம், அதுல வைரஸ் இருக்கு. இந்த ஆளோட இருந்தா தண்ணியே குடிக்கும். விளங்குதா? நண்டு ரால் சாப்பிடவே நான் சூடு. இந்த காலநிலையில இந்த கீரையை சாப்பிடுறீங்க, குளுமை, அப்புறம் தடுமல் பிடிக்கும். இந்த மாதிரி ஆக்களை பார்த்திருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் வியாதி தான் இருக்கு. அதை செய்யாத, இதை செய்யாத. கார்ல போகும்போது ஏசி போடாதீங்க, ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த குளிர் காற்றையே சுவாசிக்கிறதுனால சளி கட்டிடும். ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை திறக்காதீங்க, வெளியே இருந்து டீசல் புகை எல்லாம் உள்ளுக்கு வரும். விளங்குதா உங்களுக்கு? இந்த ஆளுகளோட வாழ்ந்தா இந்த வியாதிகள் என்கின்ற கரை நமக்கு வந்து 2-3 நாட்கள் இவர்களோடு பழகினால், இரவிலே தூங்க போகும்போது எனக்கு மூக்கடைப்பு வந்து விட்டதோ, தொண்டையிலே ஏதாவது பிரச்சனை வந்து 3 தரம் இருமனே கொரோனாவோ. இவங்க சொல்லுவாங்க, கோவிட் இன்னும் முடியல சிஸ்டர். இப்ப எல்லாம் பயம் இல்லாம முகமூடி இல்லாம போறீங்க, இதுல வேற ஆண்டு விழான்னு போறீங்க. திடீர்னு முன்னுக்கு கூப்பிடுவாங்க, முன்னுக்கு வந்து நீங்க அபிஷேகத்தில் ஆடும் போது எதுக்குள்ள இருந்து கொரோனா பூச்சி உங்களுக்கு வருமோ, அப்ப இது முன்னுக்கு வந்து ஆடும் போது கோவிட் ஞாபகம் வரும். கோவிட் கரை பட்டு விட்டது. இப்படி உண்டு, எப்போ பார்த்தாலும் வியாதி. சில பேரை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பணம்.
விளங்குதா? ஏதாவது ஒண்ணு சொல்லி பாருங்க. Dites-le. ஆண்டு விழா செய்யறோம். ஐயோ எவ்வளவு செலவு இப்ப. tellement ரொம்ப maintenant. செலவாகுமே. ஹால் 2 நாளா எடுத்துருக்கு. ஐயோ 10,000 யூரோ ஆமே. இந்த 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 பூச்சிகள் எப்படி பேசும் தெரியுமா? இந்த ஆண்டு விழாவுக்கு செலவழிக்கிற அந்த ஹாலுக்கு செலவழிக்கிற 10,000 ரூபாயில் இந்தியாவிலே இலங்கையில இருக்கிற எத்தனை ஏழை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கலாம். யாழ்ப்பாணத்திலே தமிழ்நாட்டிலே எத்தனை சபைகளை கட்டி இருக்கலாம் தெரியுமா? 3,000 யூரோவுக்கு ஒரு சின்ன சபையே கட்டலாம். அந்த 10,000 யூரோவுக்கு 3 சபைகள் கட்டி 1,000 யூரோவை பாக்கெட் மணியாய் கொடுத்து விட்டே வந்திருக்கலாம். வழங்குதா? எப்ப பார்த்தாலும் ஐயோ சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போகாட்டி எனக்கு டபுள் சம்பளம் கொடுப்போம். நீங்கள் ஒரு புது ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்தா எவ்வளவு அந்த மாதிரி ஆக்களை கண்டு அது அழகா இருக்கா நல்லா இருக்கா இல்லையா இல்ல மொத்த கேள்வி எவ்வளவு நீங்க எவ்வளவு சொன்னாலும் அது என்ன சொல்ல போகுது தெரியுமா? சும்மா லைட்டா 1 யூரோன்னு சொல்லுங்க. 1 யூரோவா? ஏன்னா அது ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல கணக்கு போகும். ஆனா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல என்ன ஒரு 350 ரூபா. 350 ரூபாய்க்கு ஸ்ரீலங்காவில் ஒரு பாவிச்ச கைலேஞ்சி கூட வாங்க விளங்குதா? என்ன பாஸ்டர் மறுபடி ஸ்ரீலங்கா போறாரா? கட்டார் ஏர்வேஸ்லயா? அதுவும் இந்த சம்மர்லயா? பெரிய கணக்கு வருமே. விளங்குதா உங்களுக்கு? எத்தனை என்ன நான் வெக்கான்ஸ் போறேன்னு சொல்லி பாருங்க. எங்க ஸ்பெயினுக்கு போறோம். ரொம்ப செலவாகுமே. என்னமோ இதுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க போறீங்க. இந்த பண ஆசை பிடித்ததுகளோடு பேசினால் பண ஆசை கரை நம்மை ஒட்டி. சிலதுகள் இருக்குது வாயை திறந்தாலே பொய். பொய் சொல்லாவிட்டால் தூக்கமே வராது. ஏதாவது பொய் சொல்லி இவர்களோடு இப்ப நீங்கள் எப்படி பழகுவீர்கள் தெரியுமா? இப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன், இந்த பலவீனங்கள் இல்லாதவர்களுக்கு நான் பேசுகிறேன். உங்களுடைய பயமின்மையின் காரணம் உங்களுக்கு அந்த பலவீனம் இல்லாதது. ஆனால் மற்றவர்களுடைய பலவீனம் நீங்கள் கூடுதலாய் அவர்களோடு இருக்கும் பொழுது உங்களில் கரையாய் ஒட்டிக்கொள்ளும். ஆகவே இந்த பொய்யிலேயே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு நீங்கள் கூடுதலாய் பழக 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 பொய் எனும் கரை உங்களை ஒட்டி. அதே மாதிரி திமிர் இருக்கிறதே, திமிர் பெருமையினுடைய கேவலமான சைடு. பெருமையே கேவலம், அதுலயும் கேவலமான சைடு தான் திமிர். இந்த திமிர் பிடித்தவர்கள் உங்களோடு பழகினால் அவர்களுடைய திமிர் எனும் கரை உங்களில் ஒட்டிக்கொள்ளும் தெரியுமா? இப்போ பெற்றார் இடத்துல கேட்கிறேன், இப்போ திடீரென நன்றாய் இருந்த உங்களுடைய பிள்ளை திமிர் காட்டுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் பிள்ளை யாரோடு பழகிறது என்று. பாடசாலையிலே அல்லது இவன் சபையிலே இந்த திமிர் பிடித்தவர்களோடு கூடுதலாய் பழகும் பிள்ளைக்கு திமிர் ஒட்டி கொள்ளுது. இவ்வளவு நாள் நன்றாய் இருந்த பிள்ளை இப்போ திடீரென அம்மா அப்பாவுக்கு வாய் அடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பாஸ்டருக்கு வாய் அடிக்கிறது என்று. நீங்கள் கொஞ்சம் அந்த பிள்ளையினுடைய கூட்டாளிகளை ஆராய்ந்து பாருங்கள். அங்கு வாய் அடிக்கிற யாராவது குறைந்தது ஒரு ஆளாவது இருப்பார். அது ஒட்டிக்கொள்ளும். புரிகிறதா? இன்னும் ஒன்று இருக்கிறது, இந்த வியாபார விஷயம். வியாபாரிகள், வியாபாரம் என்பது தப்பே கிடையாது. எத்தனையோ பேர் வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். சில பேர் இருக்கிறார்கள் எல்லாமே வியாபாரம். அப்போ உண்மையா நடந்த ஒரு கதையை சொல்றேன். எங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கதை. ஒருத்தன் இருந்தான். ஏதாவது ஒரு பொருளை, இப்போ நான் இவரோடு பேசிக்கொண்டு அனாமிகா எனக்கு இப்படி ஒரு பொருள் வேண்டும் என்று நான் சொல்வதை கேட்டால் உடனே சொல்வான், இருக்கு நான் ஒரு இடத்துல இருக்கு நான் உனக்கு எடுத்தாரேன் என்று அவன் சொல்லுவான். அது உண்மையிலேயே இருக்கிற பொருளா இல்லையாத பொருளா தெரியாது. அவன் முதலிலே அவன் தன்னை உள்ளே கொண்டு வந்து இந்த வியாபாரத்தை நான் செய்ய வேண்டும் என்று அந்த வியாபாரத்தை பிடித்துக் கொள்வதற்கு அப்படி பேசுவான். ஒரு சிங்கள பையன். அப்ப அவனை இந்த மாதிரி விஷயத்துல இருந்து மட்டுப்படுத்த நான் ஒரு நாள் என்னுடைய நண்பர்களிடத்துல சொன்னேன். சிங்களத்துல தான் நல்லா. எத்தனை பேருக்கு சிங்களம் தெரியும்? நான் சொன்னேன், மச்சான் ஹந்தேம் பேவாக்கு முனிப்பா குஹிந்து கண்ணே தானே. அது ஹந்தேம் பேவ், அதாவது தமிழ்ல சொன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காது. நிலா இருக்குதே சந்திரன், அதுல ஒரு அரைவாசி வாங்கணும். நிலா வானத்துல இருக்க நிலா, அது ஹந்தேம் பேவனா அது டக்குனு ஹந்தேம் பேவாக்க மாட்டோம். ஓனே அந்த சந்திரன்ல பாதி வாங்கணும், எங்க வாங்குறது தெரியாதுன்னு அவனுக்கு கேட்கறதுக்கு இவங்கிட்ட சொன்னேன். அவன் பாஞ்சு வந்து எனக்கு தெரியும் ஒரு இடத்துல இருக்கு நான் வாங்கி தரேன் மச்சான் அப்படின்னு போட்டு அவனை கேவலப்படுத்தணும்.
ஆனா அப்புறம் அவருக்கு அதே மாத்திட்டார். அவர் ஜோக்குக்கு செஞ்ச மாதிரி மாத்திட்டார். Après lui, c'est il a- இப்படித்தான் நீங்கள் பழகுகிற சில பேர் பாருங்கள், நீங்கள் எதை பேசினாலும் அதற்குள்ளே வியாபாரத்தை கொண்டு Eh வரும். bien, dès que vous... அவர்கள் ஊழியத்தையும் வியாபாரமாய் செய்யப்படும். Donc ils vont... அப்போ அவர்களோடு நீங்கள் இருந்தால் வியாபார கரை உங்களில் படி. உதாரணங்களையே பேசிக்கொண்டு போனால் நேரம் போய்விடும். கரை என்பது வெளியே இருந்து வருவது. நீங்கள் யாரோடு பழகுகிறீர்களோ அவர்களில் கரை இருந்தால் Eh bien, si eux, ils sont entachés, அந்த கரைகள் உங்களை ஒட்டிக்கொள்ளும். eh bien, ஏனோ தெரியவில்லை, இந்த உதாரணத்தையும் சொல்லு. je ne sais pas. அனாமிகா மாதிரி கல்யாணம் கட்டின பொண்ணுங்க இருக்கிறீங்க தானே, Il y a- சில நேரம் நீங்கள் திருமணம் செய்து தன் புருஷனை கேவலமாய் நடத்தும் ஒரு கூட்டாளியோடு கூடுதலாய் பழகினால் அந்த கரை இந்த பெண்களை ஒட்டிக்கொண்டு இவர்களுடைய குடும்பங்களை சீரழிக்கும். Et ils vont... அதே போல திருமணம் செய்த ஆண்கள் தன் மனைவியை நாயை போல நடத்துகிற ஒருவனோடு கூடுதலாய் நட்பு வைத்துக் கொண்டால் அந்த கரை உங்களில் பட்டு நீங்களும் உங்கள் மனைவியை கேவலமாய் நடத்த Et vous ஆரம்பிப்பீர்கள். allez comment? பிள்ளைகளே, Les enfants, தங்கள் பெற்றாரை மதிக்காமல் வாழுகின்ற பிள்ளைகளோடு உங்களுக்கு நட்பு இருந்தால் Si vous êtes- உங்களை அறியாமலேயே உங்கள் பெற்றாரை நீங்கள் மதிக்காமல் மாறிவிடுவீர்கள். eh bien, sans même... யாரோடு பழகுகிறீர்கள் அவர்களுடைய கரைகள் உங்களில் படும். அடுத்தது, Puis, இந்த கூடுதலாக தொலைக்காட்சியிலே என்னத்தை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, அது பயங்கரமாய் கரையை நம்மேல் படிய வைக்கும் என்று vous savez, ஒரு புள்ளி விபரம் சொல்லுகிறது. இந்திய தொலைக்காட்சி நாடகங்கள் நிமித்தம் ஒவ்வொரு வருடமும் குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நாடகம் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். imaginons que vous... தொலைக்காட்சி நாடகம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த நாளில் அந்த நேரத்தை உங்களிடத்தில் இருந்து களவாடிக் கொள்ளும். இப்போ நிறைய வசதிகள் இருக்கிறபடினால் அதை ரெக்கார்ட் பண்ணியாவது பிறகு பார்த்துக் Mais கொள்வார். aujourd'hui, comme la technologie a avancé, on peut même regarder en replay. இந்த நிறைய டெலிடிராமாக்களை பார்க்கின்ற மக்கள் அந்த கதைகளிலே வருகின்ற பாத்திரங்களாக மாறுகிறார்கள். தொடர்ந்து சண்டைகளை பார்க்கின்றவர்கள் சண்டை பிடிக்கின்றவர்களாய் மாறுகிறார்கள். இது நான் சொல்வதல்ல, புள்ளி விபரம் Et ça, ce n'est சொல்லுகிறது. pas moi. இந்த Les études. காலத்திலே இந்தியாவிலே வாழுகின்ற வாலிபர்களுக்கு சண்டை 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 தானாம் ஆசை. அவை அந்த மாதிரியான ஒரு சண்டை சமுதாயத்தை உருவாக்கினது சினிமாவாம். அந்த கரை நம்மளே படுகிறது. டெலிடிராமா பார்க்கின்ற நிறைய பெண்கள் வீட்டிலே தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனாலேயே விவாகரத்துக்கள் அதிகரிக்கின்றனவா. அந்த கரை படுகிறது. ஆகவே நாம் யாரோடு பழகுகிறோம், நாம் என்ன நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், இவை நம்மை வெளியில இருந்து கரைகளை கொண்டு வருகிறது. புரியுதா? இன்னும் இதை கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியாக நான் சொல்லவா? இப்போதான் யூடியூப்ல நாய், பூனை, கரடி, கொக்கு, வௌவால் எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறது. யூடியூபிலே போய் பிரசங்கங்கள் கேட்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் இப்படி சொல்லுவார்கள், அவர் அந்த பிரசங்கி எப்படிப்பட்ட சபையை சேர்ந்தவர் என்பது எனக்கு தேவையில்லை, அவருடைய நம்பிக்கை என்னவென்று எனக்கு தேவையில்லை, அவருடைய நடத்தை எனக்கு தேவையில்லை, அவர் பேசுகின்றதில் நல்லதை நான் எடுத்துக்கொள்வேன். இது ஆபத்தானது, இது பயங்கரமானது. ஒரு முறை பிசாசே இயேசுவுக்கு நல்ல ஐடியா கொடுத்தான். இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மாத்திரமே என்னை பிழைக்க வைக்கும். அதாவது ஐடியா நல்லதா இருந்தாலும் அதை நீ சொல்லக்கூடாது பிசாசே. அதுபோல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது அந்த பிரசங்கம் நல்ல பிரசங்கமா சரியில்லாத பிரசங்கமா என்று மட்டும் பார்க்க கூடாது. அதை பண்ணுகிற ஆள் தேவனுக்கு முன்னாய் சரியாய் நிற்கிற ஆளா என்று பார்க்க. தெரியாத முன்பின் தெரியாத ஒரு பிரசங்கியினுடைய பிரசங்கத்தை தற்செயலாய் காணுகிறீர்கள், கவர்ச்சியாய் பேசுகிறார். அந்த ஆள் யார் என்று கண்டுபிடிக்காமல் அந்த பிரசங்கத்தை பார்க்காதீர்கள். உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியவில்லை என்றால் உங்கள் பாஸ்டர் இடத்துல கேளுங்க. அவருக்கும் தெரியவில்லை என்றால் ப்ளீஸ் அதை பார்க்காமல் விட்டுவிடுங்க. ஏன்? பிரசங்கம் நல்லதா இருக்கலாம், அதை பேசுகிற மனுஷனுடைய கரைகள் உங்களுக்கு படும். கிறிஸ்தவ பாடல்களை சொல்லுகிறேன், நாம் பாடுகிற அநேக பாடல்களை யார் எழுதினார் என்று எங்களுக்கு தெரியாது. தெரியாவிட்டால் பரவாயில்லை. உதாரணங்கள் சில சொல்லுகிறேன். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் பாடல் எழுதினது யார் என்று நமக்கு தெரியாது. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே அந்த பாடல் எழுதினது யார் என்று நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத வேத வசனத்தின் படியான அழகான பாடல்களை நாம் பாடுவதில் ஆபத்தே கிடையாது. இந்த காலத்திலே சில கயவர்களும் பாடல்
எழுதுகிறார்கள். வாழ்க்கையிலே சாட்சி இல்லாதவர்கள் பாடல் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதுகிற பாடல் அழகா இருந்தாலும் இது எழுதினது இந்த ஆள் என்று தெரிந்தால் நான் சொல்வேன் அந்த பாடலை பாடக்கூடாது. இப்போ சிலர் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியத்துக்கு வந்த முதல் 5 வருடங்களும் நல்ல ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். 6வது வருஷத்துல இருந்து பேயாட்டம் ஆடுகிறார். அந்த முதல் 5 வருஷமும் அவர்கள் எழுதின பாடல்களை நான் பாடுவேன். பேயாட்டம் ஆட தொடங்கின பிறகு அவர்கள் எழுதுகிற பாடல்கள் எவ்வளவு அழகானதா எவ்வளவு இனிமையானதா இருந்தாலும் நான் பாட மாட்டேன். ஏன்? அந்த கரை நம்மில் படியும், அந்த திமிர் நம்மில் படியும். விளங்குதா உங்களுக்கு? மிகவும் கவனமாக இருக்கு. ஆவிக்குரிய ரீதியிலே யாருடைய பிரசங்கம் கேட்கிறோம், யாருடைய பாடல் பாடுகிறோம், யாருக்கு போய் எங்கள் தலைகளை கொடுக்கிறோம், மிக மிக கவனமாயிருக்கு. சரி, இந்த உதாரணங்களை பேசிக்கொண்டு போனால் நேரம் போய்விடும். அடுத்தது பிழை. கரை எப்படி வெளியே இருந்து நமக்குள் வருகிறதோ அது போல பிழை என்பது நமக்குள்ளே உருவாகிறது. கரையும் இருக்கக்கூடாதாம், பிழையும் இருக்கக்கூடாதாம். இப்போ நான் முதலிலே சொன்ன அதே உதாரணங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு பொருந்தும் என்று பாருங்கள். அதாவது முதலிலே நான் சொன்னது அந்த செக்ஸ் ஜோக் அடிக்கிறவருடைய குழுவிலே நீங்கள் இருக்கிறதாக தானே சொன்னேன். இப்போ நான் சொல்லுவது அந்த செக்ஸ் ஜோக்கர் நீங்கள் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பணத்தை பற்றியே பேசுகிறவர் நீங்கள் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எதை குடித்தாலும் அதிலே நோய் கிருமி, எதை சாப்பிட்டாலும் அதிலே வியாதி, கொரோனா பூச்சி இன்னும் இருக்கிறது, அது நீங்கள் தான் அப்படி சொல்லுகிறவர் என்று வைத்துக் கொள்வோமே. நீங்கள் தான் ஆவிக்குரிய எண்ணத்த கண்ணையா என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்கள் தான் அந்த பிழையை செய்கிறவர் என்றால் தயவு செய்து அந்த பிழைகளை நாம் நிறுத்திக் கொள்ளும். இந்த வசனத்திலிருந்து நாம் கண்டுபிடிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிழைகள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பிழைகளிலே பொதுவாய் உழன்று கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பிழையான அறிக்கை. இது ஒரு பெரிய ஒரு பிழை. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பார்த்தாலும் பிழையான அறிக்கை. உங்களுடைய வாழ்க்கையிலே வாயிலே பிழையான அறிக்கை வருகிற ஆளாயிருந்தால் நீங்கள் மாற வேண்டும். பிழையான அறிக்கையின் சில உதாரணங்கள் என்ன? எனக்கு எதுவுமே சரி வர மாட்டேன் என்கிறது, எனக்கு சுகமே கிடைக்க மாட்டேன் என்கிறது, ஏன் எனக்கு மாத்திரம் பிரச்சனை. நீங்கள் பிழையான அறிக்கையை ஆராய்ந்தால் அதிலே நான் 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 என்பது கூடுதலாயிருக்கும். எனக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறது, நான் பாவம். கையை தூக்க வேண்டும். எத்தனை பேர் நினைக்கிறீர்கள், ஐயோ நான் பாவம், இதை விட நல்ல அம்மா அப்பா எனக்கு கிடைச்சிருக்கணும், இதை விட ஒரு நல்ல புருஷன், இதை விட நல்ல ஒரு பொஞ்சாதி எனக்கு கிடைச்சிருக்கணும், இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கணும், இதை விட ஒரு நல்ல தொழில் கிடைத்திருக்கணும், இதை விட ஒரு நல்ல ஊழியம் கிடைத்திருக்கணும், நான் பாவம். இது ஒரு பிழையான அறிக்கை. கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டவன் பேசுகிற அறிக்கை அல்ல இது. இன்னொரு பிழையான அறிக்கையின் உதாரணம், சரி வராது, சரி வராது, இல்ல அது சரி வராது, என் பிள்ளை உருப்படாது, இல்ல பாஸ்டர் என் பிள்ளை உருப்படாது. சில பெற்றார எப்ப பார்த்தாலும் தங்க பிள்ளைய பத்தி அப்படித்தான் பேசிக்கிட்டு, என் பிள்ளை உருப்படாது, என் பிள்ளை கீழ்ப்படுகிற பிள்ளை, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை. எப்பொழுது பார்த்தாலும் எதிர்மறையான அறிக்கை. என் மனைவி திருந்தவே மாட்டார், என் மனைவி வாய் அடிக்கிறதை நிறுத்தவே மாட்டார். கல்யாணம் கட்டின ஆம்பளைகளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் பதில் கொடுக்காத ஒரே ஜெபம் அதுதான். இது எந்த கதை இல்ல, வேறொரு கதை. ஆனா நான் மாடிஃபை பண்ணி சொல்ல போறேன். நான் ஒரு கதை சொல்ல போறேன். அது நான் உருவாக்குனது இல்ல, நான் எதுலயோ ரீடர்ஸ் டைஜஸ்ட்லயோ எதுலயோ பார்த்தது. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றேன். ஆவிக்குரிய ஒரு மனுஷன் இருந்தாரா, நம்ம சிவமரி மாதிரின்னு வச்சுக்கிறீங்களே, கண்ணை மூடினா தரிசனம், வாயை திறந்தா தீர்க்க தரிசனம். இவர் ஜெபிச்சா ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுத்தே தீர்வார். திடீர்னு ஒரு நாள் வந்து ஆண்டவர் இவர்கிட்ட கேட்டாரா, மகனே நீ என் மனதை பூரிக்க வைத்து விட்டாய், நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். அவர் சொன்னாரா, ஆண்டவரே இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு அழகான ஒரு பாலம் எனக்கு வேணும், எனக்கு அந்த பாலத்துல மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறதுக்கு. ஆண்டவர் சொன்னாரா, நீ கொஞ்சம் யோசிடா, இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு பாலம் போட்டு மோட்டார் சைக்கிள்ல எவனாவது போவானா? அது ஃப்ளைட்ல போகலாம், இது என்ன இது வேற ஏதாவது. சரிநாதா, என் பொண்டாட்டி நிறைய வாய் அடிக்கிறா, அவட வாயை அடக்கி தாங்களே. டக்குன்னு ஆண்டவர் சொன்னாரா, அந்த பாலத்துக்கு உனக்கு 2 lanes வேணுமா 4 lanes வேணுமா? அந்த பாலத்துக்கு விளங்குதா, உனக்கு 2 லேன் போதுமா இல்ல 4 லேன் போட்டு தரணும்? அது போல யாருக்கு விளங்கல? உங்களுக்கு விளங்கல. அதாவது மனைவியினுடைய வாய மாத்துறதை விட அந்த பாலத்தை போடுறது லேஸ். அதுதான் கேட்கிறாரு, 2 லேன் வேணுமா இல்ல 4 லேன் வேணுமா?
ஜோக்கையும் சொல்லி அதை எக்ஸ்பிளைனும் பண்ணி இப்ப எல்லாரும் சிரிங்கன்னு வேற சொல்லணும் On என்ற dit des blagues, on a அவ்வளவு தூக்கம் எல்லாம் காருகள்ல உட்கார்ந்து பேமெண்ட்ல உட்கார்ந்து பின்னுக்கு திங்கிறதெல்லாம் பார்த்தேன். Moi, je vous ai vu பார்க்கும் போதே manger dans vos நினைச்சேன் voitures. நம்ம செஷன்ல நல்லா கனவு தான் காண போகுதுன்ட்டு. அப்போ இந்த பிழை என்பது நம்மிலே இருந்து உருவாகுது. அப்போ இதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் தவறுகள் செய்யாவிட்டாலும் தவறுகள் செய்கிறவர்களோடு அதிகமாய் தாபரித்தால் அந்த தவறுகளின் கரை நம்மேல் படியும். ஆகவே மற்றவர்கள் நிமித்தம் நாம் அநேகமாக கைவிடப்பட போகிறோம். ஆகவே ஜாக்கிரதையாய். அடுத்தது நம்மிலே இருக்கிற பிழைகள் நாம் கண்டுபிடித்து அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய சில பிழைகளை நம்மை கைவிட பண்ண. Même nos propres erreurs. கடைசியாய் அந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 14வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. சமாதானத்தோட சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அதாவது தேவனுடைய சந்நிதி தான் நமக்கு முக்கியம். இதோடு நான் முடிக்க போகிறேன், இதை சொல்லி முடிக்க போகிறேன். அன்பானவர்களே, நமக்கு ஒரு பெரிய ஒரு உபத்திரவமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பிரசங்கத்தின் கடைசி பகுதி இது. நீங்கள் எங்கே இருக்க ஆசைப்படுகிறீர்கள்? யாரோடு இருக்க ஆசைப்படுகிறீர்கள்? உங்களுக்கே நீங்கள் பதிலே சொல்லிக் கொள்ளுங்கள். அதிகமாக நீங்கள் யாரோடு இருக்க ஆசைப்படுகிறீர்கள்? உங்கள் நண்பர்களோட, உங்கள் குடும்பத்தோட, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலா, நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்திலா, அல்லது ஸ்டேஷனிலா, மேட்சிலா, சினிமாவிலா, எங்கே இருக்க ஆசைப்படுகிறீர்கள்? ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை. எப்பொழுதும் அவருடைய சந்நிதியை நாடுங்கள். ஜெபம், வேத வாசிப்பு, சபை, இவற்றிலே நம்முடைய அதிகமான காலம் ஓட வேண்டும். உலக பிரகாரமாய் வாழுவதை நாம் குறைக்க வேண்டும். அந்த காலத்திலே உலக பிரகாரமாய் வாழுவதற்கு உலகத்துக்கு போயே ஆக வேண்டும். இந்த காலத்திலே உலகம் நம்முடைய உடம்புகளுக்குள் வந்திருக்கிறது. தொலைபேசி மூலமாக, தொலைபேசி, தொலைக்காட்சி, கணனி, இவற்றின் மூலமாக. ஆகவே தேவனுடைய சந்நிதியிலே நாம் இருந்தால் தான் கர்த்தர் வரும் பொழுது நமக்கு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே 18வது வசனத்தில் பேதுரு இப்படி சொல்லி முடிக்கிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எப்படி வளருவது? தேவனுடைய வார்த்தையை படி, தேவனுடைய வார்த்தையை இன்னும் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகும். இந்த உலகத்தின் எல்லாமே சிற்றின்பங்கள், அவையெல்லாம் சீக்கிரம் இல்லாமல் போகும். எனக்கே நம்ப கஷ்டமா இருக்கிறது. நான் இந்த சபைக்கு வர ஆரம்பித்து 28 வருஷங்கள் ஆகிவிட்டன. காலம் எப்படி ஓடுகிறது! 28 வருடங்களுக்கு முன்பு நான் இங்கு வந்த பொழுது எப்படி ஒரு வாலிபனாய் இருந்தேன், எவ்வளவு உற்சாகமா இருந்தேன். நான் தான் எல்லா வாகனத்தையும் டிரைவ் பண்ணிக்கிட்டு திரிவேன். காலையிலிருந்து நைட் வரைக்கும் படிச்சு கொடுப்பேன். இப்போ பார்க்கும் பொழுது அந்த திடகாத்திரம் போய்விட்டது. அந்த காலம் போய்விட்டது. அந்த உருவ அமைப்பு போய்விட்டது. இங்க போய் இங்கேயும் வெள்ள முடி வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு இருக்கு. வெள்ள முடி கண்டேன். எவ்வளவு சீக்கிரம் காலம் போகிறது பாரு. இன்னும் 28 வருஷங்களுக்கு பிறகு நான் இருக்கவே மாட்டேன். என்ன சும்மா இருங்க நீங்க. அதுக்குள்ள சபை எடுத்துக்குள்ள போயிருக்கும். நீங்க இருப்பீங்க. அப்ப நீங்க எல்லாம் பாருங்க, நான் அந்த கிறிஸ்துவோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பேன் இல்லையா? நீங்க எல்லாம் போயிருவீங்க. டாட்டா காட்டிட்டு நான் அந்த கிறிஸ்துவோட 666 எடுத்துக்கிட்டு, ஒரு வேளை இன்னும் 28 வருஷங்களுக்கு பிறகு நான் இருந்தால் எப்படி இருப்பேன் யோசிச்சு பாருங்க. அனாமிகா என்னும் பாட்டி அம்மா எனக்கு மொழிபெயர்ப்பார். 2 பேதுருவிலே அன்பானவர்களே, விளங்குதா? அதாவது இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் எல்லாமே தற்காலிகமாக, சீக்கிரமாக எல்லாமே நடந்து முடிகிறது. நமக்கு இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு பரலோகம். இயேசு சீக்கிரம் வருகிறார். கரையில்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் எப்பொழுதும் இருக்க ஜாக்கிரதைப்படும். எழுந்திருந்து ஜெபித்து முடியும்.